ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக சார்பில் நடைபெறும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உரையாற்றி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேரணியத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்போது பேசி வருகிறார். அதாவது மாநாடு போல் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நான் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் காந்தி. மேலும் அரக்கோணத்துக்கு எம்பியாக ஜெகத்ரட்சி இருந்தாலும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, எம்பி அல்ல, இந்தியாவுக்கே சொந்தமானவர். இந்தியாவிலே தமிழக முதல்வர் ஸ்டாலினை பாராட்டுகிற இந்திய கூட்டணி உருவாக காரணமே இருந்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்றும், சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறுகிறார். மேலும் சட்டசபையில் முக்கிய 2 தீர்மானங்களை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு தேவை, அதை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் பாராளுமன்ற, சட்டமன்ற, மாநகராட்சி, ஊராட்சிகளுக்கு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? அப்படி நடத்தினால் என்ன ஆகும்? தினம் தான் என்று 446 எம்எல்ஏக்களை இந்த பாஜக அரசு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறது. டெல்லியில் 25 கோடி ரூபாய் பேரம் பேசி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குகிறார்கள். மேலும் இது குறித்து பேசி வருகிறார் ஆசினி. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.